ஃப்ரெண்ட்ஸ், பைனான்ஸை யூஸ் பண்ணி இலவசமாக ஏர்ன் பண்ணுறது, மற்றது ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது சம்மந்தமான வீடியோட பார்ட் 3 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் இந்த ட்ரேட் பண்ணுறதுல ஸ்பாட் ட்ரேடிங்கை பற்றி பார்ப்போம். அதுக்கு பிறகு ஃப்யூச்சர் ட்ரேடிங் செய்கிறதுக்குரிய விஷயங்களை பற்றியும் சொல்கிறேன். ஸ்பாட் ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நாங்கள் இந்த பெப்பே காயின் எடுத்தோம்னா, இந்த பெப்பே காயின் இது வந்து நாங்கள் இப்போ இதில் ரேட் இருக்குது தானே, இந்த ரேட்டுக்கு இப்போ 18.46 இருக்குது. இதில் நாங்கள் இதை பை பண்ணினோம்னா இந்த 18.46 விட கூடிச்சுதுன்னா நாங்கள் செல் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஸ்பாட் ட்ரேடிங். அப்போ திருப்பி மார்க்கெட் வந்து இன்னும் குறையக்குள்ளே வாங்குறது, கூடக்குள்ளே விற்கிறது. இப்படித்தான் இந்த ஸ்பாட் ட்ரேடிங்ன்றது போய்கொண்டிருக்கு. இதில் வந்து நீங்கள் சிம்பிளாக இதில் பை பண்ணணுமெண்டா லிமிட்ன்ட்டு இருக்குது பாருங்கள். இதில் இது வந்து அதாவது மார்க்கெட்டில் வந்து நீங்கள் கொடுக்குற ப்ரைஸுக்கு லிமிட்டுக்கு வாங்குறது. ஆனால் மார்க்கெட் என்று கொடுத்தோம்னா இந்த இப்போ என்ன ப்ரைஸ் போதோ அந்த ப்ரைஸுக்கு நாங்கள் வாங்கலாம். ஸோ வாங்கிட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ USDT இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ பெப்பே காயின் வருமெண்ட் இதில் காட்டுது. பையன்றதை கொடுத்தீங்கன்னா வாங்கப்பட்டு உங்களுடைய வாலெட்டில் போய் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிறத நீங்கள் செல் பண்ணலாம். மார்க்கெட் வந்து நீங்கள் வாங்கினதை விட ப்ரைஸ் கூட வந்துட்டு ரெண்டாக சேல் பண்ணக்குள்ள இதே மாதிரி மார்க்கெட்டுன்றதை தான் இதில் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ சேல் பண்ண போகிறோமோ அவ்வளோ இந்த இதில் இருந்து இங்கே இழுத்து விடுவோம். இழுத்து விட்டால் இது 100%க்கு நாங்கள் சேல் பண்ணுறது சேல்ன்ற ஆப்ஷனை கொடுப்போம். இது ஸ்பாட் ட்ரேடிங். அதாவது வாங்குறது விற்கிறது, மார்க்கெட் ஏறினா விற்கிறது, இறங்கினா வாங்குறது, இதுதான் ஸ்பாட் ட்ரேடிங். பட் நாங்கள் வாங்கினது டைமில் இருந்து அது வந்து லாங் டேர்முக்கு சில காயின்கள் வந்து ஏறாமலே இருக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நாங்கள் ஆகணும். ஸோ அப்படியான பொட்டுகள் சிலதும் இருக்குது. பட் நாங்கள் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற ஃப்யூச்சர் ட்ரேடிங் சம்மந்தமாக. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து லாங் பை லாங்ன்றது, செல் ஷார்ட்ன்றது. அதாவது மார்க்கெட் ஏறினா என்ன, மார்க்கெட் கீழே இறங்கினா என்ன, எங்களுக்கு ப்ராஃபிட் வர்ற மாதிரி ஹெச் மோட்டை யூஸ் பண்ணி இதில் ட்ரேட் பண்ணலாம். இது வந்து நாங்கள் படித்து செய்கிறன்றது சாத்தியமில்லை. ஏன்னா நாங்கள் என்ன தான் படித்து செஞ்சாலும் ஏதாவது ஒரு பிழை வரும். பட் நாங்கள் AFP பொட்டை யூஸ் பண்ணி செய்கிறதன் மூலமாக எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராது. நாங்கள் AFP பொட்டை யூஸ் பண்ணி ஃப்யூச்சர் ட்ரேடிங் செய்கிறதன் மூலமாக இதில் ஏர்ன் பண்ணலாம். இதில் வந்து இந்த எங்களோட AFP போட்டை வந்து பைனான்ஸோடு வந்து கனெக்ட் பண்ணுவோம். அது கனெக்ட் பண்ணுறதெல்லாம் சிம்பிள் வேலை. ஸோ அதிலெல்லாம் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்கிறேன். அதை கனெக்ட் பண்ணிவிட்டு விட்டால் மட்டும் காணும். அந்த பொட்டை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஒரு ஃபியூவலுக்கு கொஞ்சம் ஃபண்டை வைப்போம். அங்கால வந்து ஒரு $120 போட்டு ட்ரேடிங்கு செட் பண்ணிடுறோம். மினிமம் $120 இருந்தால் நல்ல, அதை விட குறைய இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் மினிமம் 120 இருக்குமென்னா ஓகே, உங்களுக்கு ஓரளவு ரீசெண்டான ப்ராஃபிட் ஒன்று இருக்கும். அதை விட கூட இருக்குமுன்னா இன்னும் நல்லது தான். ஸோ அதை நீங்கள் எவ்வளோன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இதான் அந்த பொட். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த பொட்டுக்குள்ளே இருக்க விஷயத்தை பார்ப்போம். இந்த பொட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறது ஆல்ரெடி பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ லாகின் பண்ணோம்னா இதில் வந்து எங்களுடைய யூசர் நேம் காட்டும். இதுதான் இந்த பொட்டில் இருக்க முதலாவது விஷயம். ரெண்டாவது வந்து பைண்ட் API என்று பாருங்கள். இது வந்து உங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்டையும் இந்த AFP போட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்குரிய இடம். ரெவென்யூன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்த அதாவது நீங்கள் ட்ரேட் பண்ணி பைனான்ஸில் உங்களுக்கு ட்ரேடிங் நடந்த ப்ராஃபிட் எல்லாம் இதுக்குள்ளேயும் காட்டும். உங்களுக்கு பைனான்ஸ்லேயும் பார்க்கக்கூடியதாக இருக்கும், இதுக்குள்ளேயும் அந்த இதோட ரெக்கார்ட்ஸ் காட்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ். இந்த ரிவார்டுன்றது வந்து உங்களுடைய இந்த AFP போட் மூலமாக ட்ரேடிங் தவிர்த்து வந்த இன்கம். அதாவது நீங்கள் டீம் மெம்பர்ஸை செய்கிறதன் மூலமாக அதில் ஒரு இன்கம் வரும். அது சம்மந்தமான இன்கம் எல்லாம் இதில் பார்க்கலாம். அடுத்து அசெட்ன்றது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் இப்போ இந்த பொட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குரிய டிபாசிட் அட்ரஸ் இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ இதில் வந்து இதை டிபாசிட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸை காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு நீங்கள் பைனான்ஸ்லேருந்து இதுக்கு ஃபண்ட் அனுப்பலாம். TRC20 நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி தான் இந்த இந்த ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள இதில் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய பைனான்ஸில் வந்து ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு சக்ஸஸ் ஆகினோடனே அந்த ட்ரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹேஷ் இருக்குது. ட்ரான்சாக்ஷன் ID ஹேஷ் என்ற ஒரு ID இருக்குது.
அதை கொண்டு வந்து இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி என்று கொடுத்தோன்னே உங்களுடைய இமெயிலுக்கு வந்து ஓடிபி ஒன்று வரும். அதை கொண்டு வந்து கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஃபண்ட் வந்து இதில் வந்து ஆட் ஆகும். ரைட். ஸோ இதில் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து இதில் இருக்குது. விட்ரோ ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். விட்ரோன்றதை நாங்கள் கிளிக் பண்ண மாட்டோம். இதில் வந்து நார்மலாக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் காட்டும். எனக்கு இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு கீழே விட்ரோ யூஎஸ்டிடின்னு இருக்குது. இந்த விட்ரோ யூஎஸ்டிடின்றது என்ன மாதிரின்னா, நாங்கள் இதில் வந்து ஏர்ன் பண்ணுற இன்கம் கீழே இதில் ஏர்ன் பண்ணுற இன்கம்மெல்லாம் இந்த விட்ரோ யூஎஸ்டிடியை மூலமாக எங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் லிங்க் பண்ணியிருப்போம். அதுக்கு விட்ரோவில் எடுப்போம். ஸோ அதுதான். ஸோ அதுவும் வந்து நீங்கள் கட்டாயம் அந்த பைனான்ஸையும் இதுக்கும் உரிய வாலெட்டை வந்து பைன் பண்ணியிருக்கணும். அதுவும் நான் பிறகு உங்களுக்கு என்ன மாதிரின்றதை சொல்கிறேன். இப்போ நார்மலாக ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் டிபாசிட் பண்ணியிருப்பேன் இதில் அமௌண்ட்டை. இந்த ஃபண்டை வந்து ஃபியூவலுக்கு மாற்றுறேன்டா இந்த டிபாசிட்ன்றதில் இருந்து ஃபியூவல்ன்றதை தான் செலக்ட் பண்ணி விடணும். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படி எடுத்தீங்கன்னா இதில் விட்ரோல் அமௌண்ட்டுகளை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே சென்ட் ஓடிபின்றதை கொடுக்கணும். சென்ட் ஓடிபி என்றதை கொடுத்தா எங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து மெயிலுக்கு வரும். அந்த ஓடிபியை கொண்டு இதில் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணோம்னா எங்களுக்கு இந்த ஃபண்ட் வந்து இங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது ட்ரான்சாக்ஷனுக்குரியது. ஸோ இப்போ விட்ரோவல் என்ற ஆப்ஷனையும் நாங்கள் பார்த்துட்டோம். ரைட். இப்போ திருப்பி ஹோமுக்கு வரேன். இதில் வந்து இன்வைட்ன்னு இருக்குது. ஸோ இந்த இன்வைட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்குரிய 2 விஷயம் இதில் காட்டும். ஒன்று லெஃப்ட் ஹேண்டு, ஒன்று ரைட் ஹேண்டு. இந்த லெஃப்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு லிங்க் இருக்கும். ரைட்டுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட்டுன்றதை கிளிக் பண்ணால் ரைட்லேயும் ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இந்த ஐடியை காப்பி பண்ண வேணாம். இன்வைட் கோடு தேவையில்லை. இந்த லிங்கை காப்பி பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் இன்வைட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை ஜாயின் பண்ண வச்சு இன்வைட் பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது வந்து பாருங்கள், இதில் வந்து இந்த இருக்குது கைடுன்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஏஎஃப்பி போர்ட் சம்மந்தமான டீட்டெயில்கள் இதில் இருக்கும். அப்படியே நல்லா கீழே எடுத்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும். ஸோ இதுகளையும் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த இதில் வந்து ஏஎஃப்பி போர்ட் சம்மந்தமான சில அப்டேட்டுகள் நீங்கள் அதில் பார்க்கலாம். மோர்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு வர ஒரு அப்டேட்டும் அதில் இல்லை. ரைட். ஸோ இது இந்த ஹோம் பேஜில் இருக்க விஷயம். இதை விட இது ஹோம். இந்த ஸ்ட்ராட்டஜின்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஏஎஃப்பி போர்ட்டை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது பைனான்ஸோடன்றதை பார்த்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது உங்களோட ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு $120 போடுறீங்கன்னா $120 ஒரு செட்டிங் இருக்குது. ஒரு $500 போடுறாங்களுக்கு ஒரு செட்டிங், $1000 கொண்டு 3000, 10,000 அப்படி ஒவ்வொரு விதமான ஆக்களுக்கும் ஒவ்வொரு விதமான செட்டிங்ஸ் வரும். ஸோ அதுகள் வந்து உங்களோட லீடர்ஸ் ஊடாக நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ஸோ அந்த செட்டிங்ஸ்கெல்லாம் பார்ப்பீங்க. அடுத்தது இதில் இந்த யூசர்ன்றது பாருங்கள். ரைட். இந்த யூசர்ன்றதை கிளிக் பண்ண வேண்டாம். இதில் வந்து உங்களோட டீட்டெயில் எல்லாம் இதில் காட்டும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் இன்வைட் லிங்க் சொன்னேன் லெஃப்ட் ரைட். அந்த லெஃப்ட் ரைட்டில் எங்களோட இன்கம், அதாவது எங்களோட லெஃப்ட் சைடில் ஆக்கள் சேர்றா ஒரு $100 பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ரைட் சைடில் ஒரு ஆள் சேர்றாங்கன்னா அவன் $100 பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு இதில் ரேங்க் ஆப்ஷன், அடிஷ்னலாக ஆக்டிவ் இன்கம் மாதிரி பேசிவ் இன்கம், ஆக்டிவ் இன்கம்ன்ற விதங்களில் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ பேசிவ் இன்கம் வந்து உங்களுக்கு பைனான்ஸ் கூட கிடைக்கும். ஆக்டிவ் இன்கம்ன்றது இதில் இந்த போட்டில் கிடைக்கும். ஓகே. ஸோ இதில் இந்த எனக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன்டா அது வந்து 325 நாள் எனக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஒரு வருஷத்துக்குரிய பேக்கேஜ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ரீசெண்டாக. ஸோ அது முடிகிறதுக்கு இன்னும் 325 நாள் இருக்குது. இந்த கவுண்ட் டவுன் மாதிரி உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம், உங்களோட நேம் அதுகள் காட்டும், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இப்படி இதுகள் காட்டும். அதுகளை ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க, அப்டேட் பண்ணுங்கள். அடுத்த கேஒய்சி என்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுடைய ஐசியை உங்களோட கையால் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அட்ரஸ் ப்ரூஃப் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களோட ஐடியை வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதில் அப்லோட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கேஒய்சி கம்ப்ளீட் ஆகும். கேஒய்சி கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இப்படி டிக் வரும். ஸோ அது வந்து கட்டாயம் கேஒய்சி செஞ்சு கொள்ளுங்கள். ஸோ கேஒய்சி என்ன மாதிரி செய்கிறன்ற வீடியோவும் வந்து தனியாக உங்களுக்கு விரைவில் போடுறேன்னு பார்க்கலாம். அடுத்து நான் சொன்ன பைண்டுன்றது, அதாவது கேஒய்சி கீழே வந்தீங்கன்னா பைண்ட் வாலெட்ன்னு இருக்கும். அதாவது உங்களுடைய பைனான்ஸிலே இருக்கிற TRC20 அட்ரஸை கொண்டு வந்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்ட்ரா பண்ணலாம். இதில் இருந்து டிரெக்டாக உங்களுக்கு உடனடியாக வித்ட்ரால் போகிறதுக்குரிய
ஆப்ஷன் தான் அது. அடுத்த டீம்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் யாருக்கு கீழே சேர்ந்துருக்கீங்களோ அவர யூசர் நேம் காட்டும், லெஃப்டா ரைட்டான்றதை. அதுக்கப்புறம் உங்களுடைய லிங்க், அதாவது லெஃப்ட் ரைட் இதுகள் காட்டும். உங்களுக்கு கீழே இத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்ற டீட்டெயில் காட்டும். இதை விட சேஞ்ச் பாஸ்வேர்டுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த சிஸ்டம் சம்மந்தமான அப்டேட்டுகள், அடுத்த கஸ்டமர் சப்போர்ட் அது சம்மந்தமான டீட்டெயில்கள் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ எல்லா விதமான டீட்டெயிலும் இதில் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணுறேன்டா இந்த மூலையில் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கண்டா உங்களோட அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் ஆகும். ஸோ ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு இந்த சார்ட்டுகள் அதில் போய் கொண்டிருக்கு. இதில் பார்க்குறேன்னா நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை அக்கௌண்ட் டீட்டெயிலும் ஃப்யூச்சரில் வந்து நிறைய அப்டேட்டுகள் இந்த பொட்டில் வர இருக்குது. ஸோ எதிர்பார்க்கலாம். ஸோ ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் சில நாட்களில் வர இருக்குது. அது வந்தோடனே அது சம்மந்தமான அப்டேட்டும் தரேன். ஸோ இந்த ஃப்யூச்சர் ட்ரேடிங் பொட்டில் வந்து கட்டாயம் ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை செய்யுங்க. அது செஞ்சதுக்கு பிறகு ஜூம் கிளாஸ் இது சம்மந்தமான வீடியோஸ்லாம் யூடியூப்பில் இருக்குது. அதுகளை போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு சரியாண்டா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண பாருங்கள். என்னென்னா நம்பிக்கையான ஒரு ஃப்யூச்சர் ட்ரேடிங் பொட் இது. ஸோ 100% எல்லாருக்கும் ப்ராஃபிட் கொடுத்து கொண்டிருக்கு, மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த பைனான்ஸில் ஏர்ன் பண்ணுறதுல தேர்ட் வீடியோ இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதில் வந்து இந்த பொட்டை தான் நாங்கள் மெயினாக பார்த்துருக்கோம். இந்த இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸில் வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறத அடுத்த ஸ்டெப் வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது சம்மந்தமாக இந்த பொட்டோட ஃபுல்லாக சில விஷயங்கள் அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம். இதை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண பாருங்கள். எதுவும் டவுட் இருக்குமா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் லிங்கும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். அதுலேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இது சம்மந்தமான டீட்டெயிலாக அனுப்பி வைக்கிறேன். அடுத்தது எங்களோட டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். இந்த ஃப்ரீ பொட்டுன்னு கொஞ்ச நாள் நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டு இருந்தோம். நிறைய எங்களை வச்சு யூஸ் பண்ணி ஒவ்வொரு கம்பெனியும் ஏர்ன் பண்ணிச்சு. நாங்களும் டைம் மினக்கட்டு ஃப்ரீ பொட்டுன்னு சொல்லி நிறைய பொட்டுகளை டெலிகிராம் பொட்டெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ இனிமேலும் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு இல்லை அதுதான் செய்ய போகிறோன்னா செய்யுங்க. நான் இனி அது சம்மந்தமான அப்டேட்டுகள் கூட தர மாட்டேன். என்னென்னா 100% அதில் டைம் வேஸ்ட் பண்ணினோம். ஃப்ரீ என்று நாங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி அதாவது கேமை விளையாண்டு டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அதுலேயும் சின்ன சின்ன டாஸ்க்குகள் எல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணோம். பட் எங்களுக்கு அதில் பெரிய ப்ராஃபிட் வரல. ஓகே, அதனால் அதில் வேஸ்ட் பண்ணாதீங்க. செய்ய விருப்பமான நாட்கள் செய்யுங்க. ஓகே, இப்போ இந்த பொட்டை நான் மினக்கட்டு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன, இது ஒரு நல்ல விஷயம். நிறைய பேர் இப்போ ஜாயின் பண்ணி கொண்டிருக்காங்க. இப்போ ஒரு 8 மந்த் கிட்ட ஆகுது இந்த பொட் ரன் பண்ண துவங்கி. கிட்டத்தட்ட ஒரு 200-250 நாட்களுக்கு மேலே இது ரன் ஆகி கொண்டிருக்குது சக்ஸஸ்ஃபுல்லாக. ஃப்யூச்சரில் வந்து இது இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இந்த பொட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் 4 வருஷமாக இது டெஸ்டிங்கில் இருந்தது என்று சொல்லப்படுது. ஸோ அதனால் இதில் ஒரு நம்பிக்கையானது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட வந்து சில இதோட சம்மந்தப்பட்ட எக்ஸ்சேஞ்ச், காயின், மற்றது ஸ்போர்ட் ட்ரேடிங், சேட்டிங் என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ அது எப்போ வருது, எந்த மாதிரி வருதுன்றதெல்லாம் ஃப்யூச்சரில் தான் தெரியும். இல்லை வருமா வராதுன்றது கூட தெரியாது. பட் இப்போ வந்து இதில் ஃப்யூச்சர் ட்ரேடிங் வந்து 100% சக்ஸஸ்ஃபுல்லாக போய் கொண்டிருக்குது. கம்பெனி சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி செஞ்ச வேண்டாம் எங்களுக்கு ப்ராஃபிட் மினிமம் 10%லேருந்து 30% வரைக்கும் கூட எடுக்கலாம். சிலர் 40% எடுத்திருக்காங்க. அதை விட சிலர் 100% கூட எடுத்த சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ எங்களோட டைமை பொறுத்து இருக்குது. நாங்கள் வடிவாக செஞ்ச வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.